Friends, welcome to our channel. நான் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி ரீடிங் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹெல்த் ரீடிங் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எனக்கு யோசனை. சரி, சில பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, கமெண்ட்டில் கொடுத்துருந்தீங்க ஹெல்த் ரீடிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால தான் இப்போது நான் இந்த ஹெல்த் ரீடிங் கொடுக்குறேன்ப்பா. ஓகேங்களா? இது எப்படி இருக்குது உங்களுக்கு? நான் கொடுத்த இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆகுதுன்றதை கமெண்ட்டில் எனக்கு தெரிவிங்க. யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ். ஓகேவா? நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நான் சில ரெமிடி எல்லாம் கொடுத்துட்ருக்கேன்ப்பா. இது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் கர்மாவை கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணி, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்காங்க கைஸ். அதனால் நான் சில விஷயங்கள்லாம் ஹை ஓப்பனிங்காக கொடுத்துட்ருக்கேன். அதனால் நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்களும் நலமடைஞ்சு மற்றவங்களுக்கும் அதோட யூசேஜ் போய் சேரணுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னால் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், இந்த சேனல் வழியாக நான் எத்தனை பேரை நான் கம்யூனிகேட் பண்ண முடியுமோ கடவுள் என்னை அழைச்சிட்டு போகிறாரு. நீங்களும் ஒரு சேனல் தான். உங்கள் மூலமா இது எத்தனை பேருக்கு அது போய் சேரணுமோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? கடவுள் உங்களுக்கு எல்லா ஒரு பிளெஸ்ஸிங்கும் கொடுப்பார். ஓகேங்களா? சரிப்பா, நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்க எந்த இடத்துல லேக் ஆகுறாங்க, அவங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஆக்சுவலி கைஸ், நீங்கள் இதை பார்க்குறவங்க நிறைய பேர் வாட்டர் எலமெண்ட்டு, ஓகேங்களா, அப்புறம் ஏர் எலமெண்ட்டு, ஓகேவா, ஃபயர் எலமெண்ட், அந்த மாதிரி ராசிக்காரங்க, எர்த் எலமெண்ட்டு, ஓகேங்களா. ஏர் எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம், ஓகேங்களா. எர்த் எலமெண்ட்டுன்னா மகரம், கன்னி, ரிஷபம், ஓகேங்களா. ஃபயர் எலமெண்ட்லேயும் சில பேருக்கு இது காமிக்குது. ஃபயர் எலமெண்ட்டு பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், அப்புறம் தனுஷ். ஸோ இந்த ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப இதாக இருக்குது, ரெசனேட் ஆகுது. ஓகேங்களா. ஆக்சுவலி இது அதாவது நான் சொன்னல, பூமி ராசிக்காரங்க சொன்னேன் இல்லையா, அவங்க பார்த்திங்கன்னா கன்னி, ரிஷபம், மகரம். இவங்க ரொம்ப லாங் டைமாகவே ஏதோ ஒரு இல்னஸ், இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், அதாவது மண் சக்தியோட ஆற்றல் இவங்களுக்கு கொஞ்சம் மேபி வீக்காக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாளாக அவங்களுக்கு இந்த இல்னஸில் கஷ்டப்படுறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த ஃபயர் எலமெண்ட் ராசியில் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் உங்களுக்கு ஒரு அதாவது உங்களுக்கு ஒரு பேலன்சிங்காக இல்லை, அதாவது உடல், மனம், ஆன்மா மூணுமே அன்பேலன்சிங்காக இருக்குது. ஒரு எதுலேயுமே உங்களால் ஃபோக்கஸிங் பண்ண முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கீங்க. இதில் ரொம்ப என்னென்னா, உங்களுக்கு உங்களோட ஹெல்த் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்களோட மைண்டு, அதாவது மனம் சரியில்லாமல் போனதுனால ஹெல்த் பாதிச்சிருக்கு. அதுதான் என்னால் இந்த கார்டு வழியாக எனக்கு சொல்ல தெரியுது, எனக்கு ரெசனேட் ஆகுது. இந்த ரீசனுக்கு காரணம் கூட, இந்த அன்பேலன்ஸிங்க்கு காரணம் உங்களோட பார்ட்னரோட அந்த பாண்டிங் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு சப்போர்ட் இல்லை. ஓகேங்களா. அந்த சப்போர்ட் சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி, அதனால் ஒரு மன உளைச்சல், அந்த மன உளைச்சல், ஏமாற்றங்கள், அதுதான் காமிக்குது. ஓகேங்களா. இது என்னென்னா எப்படி இருக்கும்னா, இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலருக்கு நீர்ச்சத்து கம்மியாக இருக்கும். நீர் சம்மந்தமான அந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கலாம். மேபி இவங்களுக்கு யூட்ரஸ், அப்புறம் கிட்னி, அந்த மாதிரி கிட்னியில் கொஞ்சம் ப்ராப்ளம், அடிக்கடி அந்த இடம் பாதிப்புகள் உள்ளாகலாம். ஓகேங்களா. ஸோ ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி இருக்கும், தோல் சம்மந்தமான இது. ஒரு சிலருக்கு எப்படின்னா பித்தம், இது பித்தம் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. எப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளத்தில், டைஜஷன் ஏதாவது சாப்பிட்டா சீக்கிரமாக அவங்களுக்கு அது சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது. ஓகேங்களா. அது மாதிரி சில பேர் கஷ்டப்படுறீங்க.
ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எது சாப்பிட்டாலுமே வந்து ஒரு கேஸ்ட்ரிக் சம்மந்தமான வயிற்று உப்பசம் அந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அதாவது உங்களோட சக்ராஸ் அன்பேலன்ஸாக இருக்கும், ஓகேங்களா. அதனால தான் ஏன்னா ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க உங்களோட மைண்டு தான் காரணம், அது எந்த டிப்ரெஷன் அப்படின்னும் தெரிஞ்சிருச்சு, அதுக்கு யார் காரணம் அப்படி அந்த ரிலேஷன்ஷிப்னால் நீங்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டீங்க. அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாமே காரணம் வந்து இதுதான். இதுக்கு நான் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ரெமெடி, இது ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து நாங்கள் ஹீலிங் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த அன்பேலன்சிங்காக இருக்க இந்த மெட்டீரியலில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பேலன்சிங்கான ஒரு இதுக்கு வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு இல்னஸ் எல்லாமே வந்து இந்த டிசீஸ் எல்லாமே சரியாகும், ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஸ் கைஸ், தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரகிளில் ரொம்ப நாளாக வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. மேபி உங்களுக்கு இந்த 7 சக்ரா ஹீலிங் கண்டிப்பாக தேவைப்படுது, ஓகேங்களா. யாருக்காவது ஃப்ளவர் தெரப்பி வேணாலும் இந்த ஸ்கின் ப்ராப்ளம், அந்த யூட்ரஸ் சம்மந்தமானது, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கிட்னி சம்மந்தமான அந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு சரியாக போகுது. அதுக்கான நேரம் வந்துடுச்சு, நீங்கள் அதுக்கு ஆக்ஷனில் இறங்கணும். நீங்கள் ஒரு சிலர் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க, ஒரு சிலர் அந்த ஸ்ட்ரகிள்லேயே அப்படியே அதை எப்படி ஏதோ போயிட்டுருக்கு அப்படியே சமாளிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் எதையும் இன்னும் உங்கள் சரியான பாடாக இல்லை அப்படின்னா உங்களுக்கான ஒரு சரியான ஒரு வழி கிடைக்கும். அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்கன்னா ஆக்ஷனில் இறங்குங்க. ஒரு சிலர் அதுக்கான முயற்சி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நமக்கு எங்கேயாவது ஆப்ஷன் கிடைக்குமா, இது எத்தனையோ விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் இந்த டிசீஸ் வந்து சரியாகவே இல்லை, இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கூட சில பேர் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு இந்த நம்ம ரேக்கி ஹீலிங் அண்ட் ஃப்ளவர் தெரப்பியில் கண்டிப்பாக ரெமிடிஸ் இருக்குது கைஸ். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களோட அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏன் தேர்ட் பார்ட்டி காமிக்குது? தேர்ட் பார்ட்டி இருக்காங்களாம்ப்பா, கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் வாட்டர் எலமெண்ட் பர்சன் நீங்கள் பார்க்குறீங்க, வந்து வாட்டர் எலமெண்ட் பர்சனாக இருக்கீங்க. உங்களுக்கு அந்த இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது உங்களுக்கு, ஓகேங்களா. ரொம்ப நீங்கள் வந்து மன உளைச்சலில் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த 7 சக்ரா ஹீலிங் பண்ணிவிட்டு அதெல்லாம் பாருங்களேன், நீங்களே ஒரு அற்புதமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்மளோட ஸ்கின்னெல்லாம் சரியாச்சு, யூட்ரஸ் ப்ராப்ளம் சரியாச்சு, எப்படி நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இதெல்லாம் ரிலேட்டடான அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாச்சுன்னு ஒரு ஆச்சரியமாக பார்ப்பீங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் அது வந்து இந்த தேர்ட் பார்ட்டினால தான் உங்களோட ஹெல்த்து இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். இப்போது கடவுள் உங்களுக்கான வழிகள் ஏதோ கொடுத்துருக்காரு, அதை வந்து பிடிச்சிக்கோங்க. ரொம்ப நாளாக யாரோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கு என்னவோ இது வந்து 7, ஏன்னா இங்கேயும் 7, அங்கேயும் 7, இங்கேயும் 7. உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் சில பேருக்கு வந்து அந்த ரூட் சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. மெயினாக ரூட் சக்ரா இம்பேலன்ஸ் காமிக்குது. ரெண்டாவது 7 சக்ராஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது, ஓகேங்களா. அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேலன்சிங்கான ஒரு இது கிடைக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் கூட சரியாகும். ஒரு பேலன்சிங்காக உங்கள் உடம்பும் மனசும் ஒரு நேர்கோட்டில் பேலன்சிங்காக இருந்தால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் கைஸ். இப்போ நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆச்சோ, ஒரு சிலருக்கு வந்து பித்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம், ஓகேங்களா. ஒரு சிலருக்கு வந்து அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, கிட்னி, அந்த கர்ப்பப்பை ப்ராப்ளம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த ரீடிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு எனக்கு இந்த 7 வருது, அதுவும் இந்த 7 சக்ரா, அப்புறம் வந்து பித்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. மேபி இது வந்து உங்களுக்கு சுகர் ரிலேட்டடு,
ஓகேங்களா. அந்த கணையம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, கல்லீரல், கணையம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அதில் இதுவாகும், அடி வாங்கும். ஓகேங்களா. ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா. உங்களோட ஹெல்த், அதாவது ஒரு சிலர் வந்து மைண்ட் வைஸாக ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கீங்க. இந்த மைண்ட் வைஸ் டிஸ்டர்ப் இதுதான் வந்து உங்கள் ஹெல்த்தையும் பாதிக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து நான் டாரூட் மட்டும் பார்த்து கொடுக்கல, டாரூட்டில் ஒரு ரெமெடியை கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இல்னஸ் யாருக்காவது இருந்ததுன்னா, இந்த பிரச்சனைகள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப நாளாக, எங்கே போயும் தீர்வாகலை, எங்களுக்கு டாக்டர் மெடிசன் கொடுக்குறாரு ஆனால் எதுவுமே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, நாங்கள் வந்து என்ன தான் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா, உங்களோட உண்மையான பிரச்சனை இதுதான். ஓகேங்களா. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் போய்ட்டு ரெக்கார்ட் ஆகி அதில் நீங்கள் வந்து ப்ரெஷர் ஆகி அதாவது உங்கள் உடம்பை பாதிக்கக்கூடிய விஷயம் ஃபஸ்ட்டு மனசு பாதிக்கும் போது தான் உடம்பு பாதிக்கும். அந்த உடல் ரீதியான மன ரீதியான 2 விஷயத்தையுமே நம்ம வந்து ரேக்கி ஹீலிங் அண்ட் ஃப்ளவர் தெரப்பியில் சரி பண்ணிடுவோம். ஸோ வந்து நீங்கள் யாருக்காவது அந்த ஐடியா இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம், டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வாயு தொல்லைனாலையும் சரி, இந்த மாதிரி வந்து சுகரு, பிபி, ஓகேங்களா, இது மாதிரியான விஷயங்கள், அப்புறம் ஸ்கின் டிசீஸ் இருக்குது அப்படின்னாலும் சரி, ஓகேங்களா, இது மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்து பயனடைங்க. ஓகே, சரி. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா. ஒரு சிலருக்கு வந்து மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. உங்களோட மூன் எனர்ஜி கம்மியாக இருக்கிறனால தான் இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா. அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே. இதை இன்னும் நான் டீப்பாக நான் போடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரீடிங். ஓகேங்களா. அதனால் நான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை நான் பார்த்துட்டு தான் அடுத்தடுத்து அதை வந்து இன்னும் டெப்த்தாக நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து ரேக்கி ஹீலர், ஃப்ளவர் தெரப்பிஸ்ட். நீங்கள் எந்த டிசீஸில் கஷ்டப்பட்டாலும் சரி, எங்களால் அதை க்யூர் பண்ண முடியும். ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. லாங் டைம் ப்ராப்ளம் அப்படின்ற போது அவங்களோட கர்மா ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா, டிஎன்ஏ சம்மந்தமான லாங் டைம் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா இதில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு அது வந்து ரெமெடி என்ன தரலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எத்தனை வாட்டி போய் மருந்து சாப்பிட்டிங்கனாலும் இங்கிலீஷ் மெடிசன்லாம் சைடு எஃபெக்டில் தான் போய் முடியுமே தவிர உங்களோட ஹெல்த் க்யூரான பாடாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம ரீடிங் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் உங்களோட இதை பார்த்துக்கோங்க. இது வந்து டாரூட்டில் நான் வந்து சில விஷயங்களை தான் என்னால் சொல்ல முடியும். அதாவது உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கிளியர் ஆகணும். இதில் வந்து பார்த்துருவோம், இந்தந்த இடத்துல லாக்கேஜ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஆனால் வந்து ரெமெடி வேணும்னா நீங்கள் வந்து ஹீலிங் எடுத்துக்கணும், ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ உங்களோட உடல் மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட நான் ஃப்ளவர் தெரப்பியில் சரி பண்ண முடியும், ரேக்கி ஹீலிங்கில் சரி பண்ண முடியும். இது வந்து டிஎன்ஏ பிரச்சனையாக இருந்தாலும் அது க்யூர் பண்ணி கொடுக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஒரு பர்சனல் ரீடிங்கோ இல்லைனா உங்களோட ஹெல்த் இஷ்யூ பற்றி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் வந்து அது ஃபர்தராக உங்களுக்கு மூவ் பண்ணி கொடுக்க முடியும். சரியா. ஓகே கைஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ மை ஏஞ்சல்ஸ். கமெண்ட் பாக்ஸில் நம்மளோட ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. காட்